do what I do, I can beat it up with no hand. Hey all, welcome back and this weekend at Trichy. இப்போ நம்ம பொன்மலை சந்தை திருச்சியில் தான் இருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் ரயில்வே பொன்மலை சந்தைன்னு சொல்லுவாங்க. பொன்மலைனாலே ரயில்வே ஒர்க் ஷாப் தான். ரயில்வே ஒர்க் ஷாப் பக்கத்துலேயே நடக்கிறதுனால அந்த பேர். இந்த சந்தை எல்லா டேஸுமே இருக்காது. இதோட ஆப்ரேட்டிங் டேஸ் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே தான். காலையில் ஸ்டார்ட் ஆகி நைட் 10:30 11:30 வரைக்குமே இந்த சந்தை நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த விசிட் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் சந்தைக்கு. திருச்சிக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ். பட் இந்த சந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வாட்டி தான் போயிருக்கேன். நீங்கள் வந்து சென்னையில் பல்லாவரம் சந்தை போயிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன அதோட கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் அண்ட் விற்கிற திங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணுறதுக்கு பல்லாவரம் சந்தையவே நம்ம சொல்லலாம். நாங்கள் இந்த வீக்கெண்ட்கான க்ராசரிஸ், காய்கறி, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்க போயிருந்தோம். அண்ட் முக்கியமாக ஃபிஷ் எல்லாம் வாங்க போயிருந்தோம். இங்கே கொஞ்சம் ஃபிஷ் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு என்னோடய மாமியார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸும் நிறைய தேவையான திங்ஸும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த சந்தையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா, இது எப்பயுமே சாட்டர்டே அண்ட் சண்டே தான் நடத்துவாங்களாம். ஆனால் இங்கே சேலரி டே கான்செப்ட் இருக்குது. ஜஸ்ட் லைக் எப்படி நமக்கு ஆப்ஸ்லேருந்து பாப் ஆகும் பே டே சேல், சேலரி டே சேல், அந்த மாதிரி சேலரி டே அப்போது இந்த சந்தை மறுபடியும் போடுவாங்களாம். மேட் பி எனி டே, அது ஒரு மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, எந்த வீக் டேஸாக இருந்தாலுமே அன்றைக்கி போடுவாங்களாம். அண்ட் அதுக்கு பேர் வந்து சம்பள சந்தையாக. ஸோ இந்த சந்தையை பற்றின நிறைய கதையெல்லாம் அவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் பற்றி பார்த்தோன்னா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ப்ரூம் ஸ்டிக், டஸ்ட்பின், டஸ்ட்பேன், மக்ஸு, பக்கெட் இதெல்லாமே இங்கே வாங்கலாம். நல்ல ஹோல்சேல் ரேட்டில் கம்மியாகவே இருக்குது. கேஸ்ட் அயனில் நிறைய நான் பார்த்தேன். குழி பணியாரம், தோசைக்கல், சப்பாத்திக்கல் எல்லாமே நல்ல குவாலிட்டிலையும் இருந்தது, கம்மி ப்ரைஸ்லேயும் இருந்தது. குழி பணியாரம் ஒரு செட் நாங்கள் பார்த்துருந்தோம். அது வந்து அரௌண்ட் 350க்கு இருந்தது. நல்ல வெயிட் அண்ட் ஹெவியாகவே இருந்தது. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஏதாவது பாத்திரத்தில் ஸ்க்ரூ இல்லை ஸ்க்ரூ வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சுன்னா இங்கே வந்து அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது. நைஃப் எல்லாம் பிளண்ட்டாக இருந்ததுன்னா அதை ஷார்பன் பண்ணுறதுக்கும் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. லேட்டர் அப்படியே போயிட்டு காய்கறி, காலிஃப்ளவர், பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் திருச்சிக்கு எப்போ போனாலுமே டிமார்ட் ஓடி போயிடுவேன். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி சென்னையில் இருக்க பிரான்ச்சோட அங்கே கலெக்ஷன் நிறையவே இருக்கும் அதனால். பட் இந்த வாட்டி இந்த சந்தைக்கு போனது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் திருச்சி போகும்போது கண்டிப்பாக இந்த சந்தையுமே நான் விசிட் பண்ணுவேன். வீடியோவில் அகைன் another video. Until then, stay safe, take care, bye bye.